இறந்த பிறகு தாவீது பாடுகிற பாடலாக்கும் அது. தாவீது சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. தாவீது சும்மா கிடக்கிற சாதாரண மனிதர்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறவர் அல்ல. பயங்கரமான யுத்த வீரன் தாவீது. அந்த தாவீது ஒரு மனிதனை சிங்கத்தை பார்க்கிலும் வேகமுடையவன் என்று சொல்லணும்னா சவுல் சாதாரணமானவர் கிடையாது. ஆனா அசாதாரணமான சவுலை சாதாரணமான ஒரு பயம் செயல்பட விடாமல் தடுத்து விட்டது. தேவனுக்கு கீழ்ப்படிய விடாமல் என்ன செய்திருச்சு? ஆமா, மனிதர்களை கண்ட பயம், சமுதாயத்தை கண்ட பயம். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் பயம் என்கிற ஒரு ஆவிக்கு உடன்படவே கூடாது. ஒருவேளை அந்த சுபாவம் இருக்குதுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அதிலிருந்து வெளியே வரணும். நீங்க யாராகிலும் பாஸ்டரையா ஒரு ஓயாத பயம். சில ஆட்களை பாருங்க, வீட்டில் இருந்தாலே இப்படி இப்படி பார்த்தா இருப்பான். இப்படியே இருக்கு. ஏதாவது ஒரு சத்தம், சும்மா கையிலேருந்து ஒரு பொருள் கீழே விழுகிற சத்தம் கேட்டுட்டா போதும் இப்படின்றான். இந்த பூமி எதிர்ச்சி வந்த மாதிரி இருக்கும். சில ஆட்கள் எல்லாம் அப்படித்தான். அது ஒரு பய ஆவி, பயப்படுகிற குணம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது தேவ பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல. அந்த கேரக்டர் உங்களுக்கு இருக்கும்னா அதுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்க வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆவி. அது உங்களை எதையும் செய்ய விடாது. சில ஆட்களை எல்லாம் ஊழியத்துக்கு எழும்பவே விடாது. நல்ல கிருபை வச்சுருப்பாங்க, நல்ல தாளந்து வச்சுருப்பாங்க, நல்லா படிக்க திறமை இருக்கும். யாராவது ஒருத்தர் படிங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து வச்சிருப்பான், பெப்பரப்பேன்னு பார்த்துட்டு இருப்பான். பயம் ஆரம்பிக்கிறதுக்கு. யாராகிலும் ஒருத்தர் முன்னாடி வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டா தோத்துறோம். ஜெபம் பண்ண முடியும், ஆனால் ஒரு பயம். நல்லா ஜெபிப்பாங்க. சில பிள்ளைகள் அப்படித்தான். ஆரம்ப காலத்தில் நான் இப்படி இன்னார்னு சொல்ல மாட்டேன். ஆவியில் ஏவப்படுகிறவர்கள். யாருக்கும் ஏவாததுனால சிலருக்கு ஏவும் புரியும்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும்தான். புதன்கிழமை அவங்களுக்கு மட்டும்தான் ஏவும், வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு மட்டும்தான் ஏவும், சனிக்கிழமை அவங்களுக்கு மட்டும்தான் யாவும், ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு மட்டும்தான் யாவும். இவங்களுக்கு ஏன் ஏவுகிறது தெரியுமா? வேறு ஒருவருக்கும் ஏவாதபடியினாலே. அதுக்கும் பிறகுதான் பார்த்தேன், யாருக்கெல்லாம் ஏவாதோ அவர்களை மட்டும் கூப்பிட்டுவேன். யாரெல்லாம் அற உறக்கத்தில் இருப்பானோ அவனை கூப்பிடுவேன் நான். இப்பொழுது இன்னார் ஜெபம் பண்ணுவாங்க. அப்பந்தான் இப்படி யார் பேர் அது, கொரிந்தியரா நானா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணம் ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல ஜெபம் வரும். வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சில தங்கச்சிமார் தம்பிமார் ஜெபம் பண்ற ஜெபங்கள் எல்லாம் அப்படியே நம்மளை கட்டி போட்டுரும் அந்த வார்த்தைகள். ஆனா அவங்களா ஜெபம் பண்ண முன் வர மாட்டாங்க. அதெல்லாம் சாசனுடைய ஒரு போராட்டம். உங்களை சவுலுக்குள்ள இருந்த ஆவி அதுதான். நல்ல திறமை இருக்கும், ஆனா முன்னால வர சாசு விடாது. ஒரு 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 அந்த இடத்துல தங்கச்சி வாங்க, ஒரு பிள்ளைகளுக்கு 2 கோரஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா நல்ல பாட்டு இருக்கும், நல்ல தாளந்து இருக்கும், நல்ல வாய்ஸ் இருக்கும், ஆனா வரமாட்டாங்க. யாராவது ஒன்று போங்க. இங்க ஒரு ஆள் வரும், அரை குறையுமானவே உற்சாகம் உள்ள பேதுரு வருவான். ஆனா அவனுக்கு சரியா பாட்டு வராது, தாளம் வராது. ஆனா இவங்க கீழே இருந்து இப்படிம்பா, ஆனா அவனை முன்னால வான்னா வரமாட்டான். இது ஒரு பொல்லாத ஆவி. அந்த பிசாசு உங்களுக்குள்ள இருக்கப்படாது. அந்த பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது. அது உங்களை ஊழியத்தில் வளர விடாத ஆவி. அது உங்களை ஊழியத்தில் வளர விடாத ஆவி. நீங்க மரிக்கிறது வரைக்கும் முன்னால வந்து உங்க திறமையை வெளிப்படுத்த முடியாது, உங்க ஊழியத்தை செய்ய முடியாது, உங்க தரிசனத்தை வெளிப்படுத்த முடியாது, உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்தை வெளிப்படுத்த முடியாது. நீங்க ஒதுங்கி 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 நின்னீங்கன்னு வைங்க, யாரோ ஒருத்தங்க நின்று செயல்பட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு